தமிழக மக்களின் பேராதரவை பெற்று மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் வழியில் செயல்பட்டு வரும் கழக அரசு குறித்து தொடர்ந்து பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் ஸ்டாலின் தற்போது நீட் தேர்வை ரத்து செய்ய பிரதமரிடம் முதலமைச்சர் வலியுறுத்தவில்லை என்ற புதியதொரு பொய் பிரச்சாரத்தை அரங்கேற்றியுள்ளார். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் வழியிலும் சின்னம்மா ஆசியுடனும் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழக மக்களின் பேராதரவை பெற்று செயல்பட்டு வரும் கழக அரசு குறித்து ஸ்டாலின் தொடர்ந்து பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், முதலமைச்சர் டெல்லி சென்றபோது நீட் தேர்வு குறித்து பிரதமரிடம் வலியுறுத்தவில்லை என தனது புழுகு மூட்டையை அவிழ்த்துவிட்டார். புதுசா பொறுப்பேற்றிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் டெல்லிக்கு போனார். டெல்லிக்கு போய் ஏறக்குறைய 23 கோரிக்கைகள் அடங்கிய ஒரு மனுவை கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அந்த கொடுத்த மனுவில் இந்த நீட் தேர்வை பற்றி ஒரு வரி கூட கிடையாது. ஆனால் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்த முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி நீட் தேர்வு ரத்து தொடர்பான கோரிக்கையை முன்வைத்தார். தமிழக அரசு அளித்த கோரிக்கை மனுவின் 23வது பக்கத்தில் நீட் தேர்வு ரத்து தொடர்பான கோரிக்கை இடம்பெற்றுள்ளது. தமிழக மாணவர்கள் நலன் கருதி நீட் தேர்வில் இருந்து விலக்களிக்க தமிழக சட்டமன்றத்தில் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வுக்கான நீட் சட்ட முன்வடிவிற்கு மத்திய அரசின் ஒத்துழைப்பை தரவும் கேட்டுக்கொண்டுள்ளேன். மக்களின் ஆதரவுடன் சிறப்பாக செயல்பட்டு வரும் தமிழக அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் ஸ்டாலின் பொய் பிரச்சாரங்களை செய்து வருகிறார். ஆனால் உண்மை நிலையை அறிந்துள்ள பொதுமக்கள் திமுகவின் இதுபோன்ற பிரச்சாரங்களை நம்ப மாட்டார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை.